ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பச்சை காய்கறிகளும் சரி, பச்சையாக இருக்கிற கீரை வகைகளும் சரி, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொத்தமல்லி துவையலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தனியாவும் உளுத்தம்பருப்பும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கூடவே காஞ்ச மிளகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்து தனியாக வச்சிடணும். உளுத்தம்பருப்பும் தனியாகவும் போட சொல்ல கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலாகவே இருக்கும் நமக்கு. இது தனியாக எடுத்து வச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி வந்து நல்லா சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தண்ணியில் அலசி எடுத்து வச்சிடணும். அலசி எடுத்து வச்ச கீரையை வந்து தண்ணி இருந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கணும் இல்லையா, அதே எண்ணெயில் வந்து கொத்தமல்லி தழையை போட்டு ஃபுல்லாக நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டலாம். இதில் மெயினாக வந்து நம்ம புளி தான் சேர்க்கணும். புளி சேர்த்தா மட்டும்தான் துவையலாக இருந்தாலும் சரி, ஊறுகாய் வந்தாலும் டேஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்க சொல்லவே வந்து அது வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தாளிக்கு சொல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு சிறிது வந்து நம்ம பெருங்காயத்தூள் முக்கியமாக சேர்க்கணும். பெருங்காயத்தூள் போட்டுட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அரைச்சி வச்ச விழுதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டால் சூப்பரான கொத்தமல்லி துவையல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம சாதத்துக்குள்ளேயும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இட்லி தோசை கூடயும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டாடா.